வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது எம்ஏஎன் மீடியாவோடு. துறைமுகத்தில் சிக்கியுள்ள இறக்குமதி செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான வாகனங்கள். எமது சேனலுக்கு நீங்கள் புதியவராயின் எமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்தும் எங்களோடு இணைந்திருங்கள். இனி இது தொடர்பான விரிவான செய்திகள். கம்பாந்தோட்டை துறைமுகத்தில் உள்ள சுமார் 1025 இறக்குமதி வாகனங்களை இதுவரை இறக்குமதியாளர்கள் விடுவிக்கவில்லை என இலங்கை சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை சங்கத்தின் ஊடக பேச்சாளர் சந்தன புஞ்சிஹேவா இதனை தெரிவித்துள்ளார். இந்த வாகனங்களில் 625 வாகனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டு 6 மாதங்களுக்கும் மேலதிகமாக அவற்றுக்கு எதிராக எந்தவித சுங்க விதிமுறைகளும் பதிவாகவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். சுங்க கட்டளை சட்டத்தின் 129வது பிரிவின் கீழ் உரிய காலத்திற்குள் விடுவிக்கப்படாத வாகனங்களை ஏலம் விடவோ அல்லது டெண்டர் கோரி விற்பனை செய்யவோ எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் எந்த ஒரு பொருளையும் 1 மாதத்திற்குள் உரிய வரிகளை செலுத்தி விடுவித்து கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்ய தவறினால் அந்த பொருட்களை விற்பனை செய்து அரசுக்கு செலுத்த வேண்டிய வரித்தொகை அறவிடுவதற்கான சட்ட ஏற்பாடுகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட வரிகளை செலுத்திய பிறகு மீதமுள்ள பணத்தை துறைமுகம் மற்றும் களஞ்சிய கட்டணங்களை செலுத்த பயன்படுத்தலாம். அந்த பணம் செலுத்துதல்களுக்கு பிறகு ஏதேனும் பணம் மீதமிருந்தால் அவை சம்பந்தப்பட்ட இறக்குமதியாளர்களுக்கு வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இருப்பினும் நியாயமான காரணங்களால் சம்பந்தப்பட்ட வாகனங்களை விடுவித்துக் கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக இறக்குமதியாளர்கள் அறிவித்தால் அவை தொடர்பில் பரிசீலனை செய்யப்படும் என்றும் கூறியுள்ளார். இதுபோன்ற பல செய்திகளை எங்களோடு இணைந்து செவி மடுப்பதற்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்திருக்கின்றோம். நன்றி.